السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் இன்று அல்லாஹுடைய மன்னிப்பையும் மலக்குகளுடைய பிரார்த்தனையையும் அதே நேரத்தில் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு தேவையான பல நல்ல செய்திகளையும் இந்த இடத்திலே பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அரசின் நிழல் பெறும் வாலிபர்கள் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்தில் மிகவும் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகின்ற ஒரு குழுத்தான் வாலிபர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லோருமே ஒவ்வொரு கோணத்தில் வாலிபர்களை நோக்கி படையெடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள், சினிமா துறையில் உள்ளவர்கள் என்று எல்லா துறையினரும் வாலிபர்களையே இலக்கு வைக்கிறார்கள். ஏனென்றால் மனித வாழ்வில் வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லோருமே எப்போதும் இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதைத்தான் விரும்புவார்கள். ஒரு அரபு கவிஞன் குறிப்பிடுகிறார், லைத ஷபாப் பூஅ ஃபஷ்தரைது, வாலிபம் விற்கப்படுமாக இருந்தால் அதை நான் பணம் கொடுத்து வாங்குவேன் என்று சொல்கிறார். இந்த சிந்தனையை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு வாலிபத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கான வியாபாரங்கள் உலகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். மாத்திரைகள், லேகியங்கள், தெரப்பிகள், பயிற்சிகள் என்று பல வியாபாரம் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாலிப பருவம் ஒரு புதுமையை விரும்பக்கூடிய பருவம், சூடான இரத்தத்தை சுமந்திருக்கிற ஒரு பருவம், எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட ஒரு பருவம். ஆனால் இந்த வாலிபர்களுக்குள் மறைந்திருக்கிற ஆற்றல்கள், திறமைகள், அவர்கள் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய சாதனைகள் என்பவைகளையெல்லாம் வாலிபர்களுடைய சிந்தனைகளிலிருந்து அகற்றி அவர்களை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித இனத்தின் எதிரிகளாக கருதப்படக்கூடிய யூதர்கள் இந்த வாலிபர்களை இலக்கு வைத்து செயற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் வாலிபர்களை அவர்கள் இலக்கு வைத்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபர்களை அரிசின் நிழலை பெறாமல் நரகத்தின் விறகுகளாக மாற்றுவதற்கான முயற்சிகள் உலகத்தில் நிறைய நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாலிபர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து அரிசின் நிழலை பெறக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் முஸ்லிம் உலமாக்கள், தாயிகள், புத்திஜீவிகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் இந்த முயற்சியிலே உலமாக்களுடையவும் தாயிகளுடையவும் ஏனைய சமூக தலைவர்களதும் முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை என்கிற பதிலே நம் முன்னால் காணப்படுகிறது. அதிகமாக வாலிபர்களுடைய விஷயத்தில் யூதர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஈமானிய இளைஞர்களை நாம் பார்ப்பதற்கு பதிலாக இன்டர்நெட் இளைஞர்களைத்தான் சமுதாயத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தங்களுடைய வாலிப பருவம் எவ்வளவு பெருமதியானது என்பதை உணராமல் இந்த சமுதாயத்தின் ஆக்கப் பணிகளில் பங்கெடுக்க வேண்டிய வாலிபர்கள் அழிவு வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான காலமாகும் இது. உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் தூதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்ன நேரத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு வயது 36. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சுமார் 30 வயதை அடைந்தவர்களாக இருந்தார்கள். இப்படி இளைஞர்களை வாலிபர்களை இலக்கு வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ இருந்த மிகப்பெரிய கூட்டம் வாலிப கூட்டமாகவே இருந்தது. அவர்களுடைய சிந்தனை இறை சிந்தனையாக இருந்தது. அவர்களுடைய உணர்வு ஈமானிய உணர்வாக இருந்தது. சதாவும் அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த வாலிபரை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். மிகப்பெரிய வசதிகளோடு வாழ்ந்த ஒருவர். அவருடைய தாய் ஒரு பெரிய செல்வ சீமாட்டி, கடுமையான வசதிகளோடு இருந்தவர். அந்த வாலிப பருவத்தில் ஜாஹிலியத்திலே இருந்து அவர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார். வந்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாயியாக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அல் குர்ஆனை மதீனத்து மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சஃபீராக, தூதுவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பணி மதீனாவில் இருந்த பல வாலிபர்களுடைய கவனத்தை திருப்பியது. விபச்சாரம், மதுபானம், இசை என்று தங்களுடைய வாலிபத்தை தொலைத்துக் கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பின் பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள். அதிலே ஒருவர்தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய 30வது வயதில் கிட்டத்தட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 37வது வயதில் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். 30வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 37வது வயதில் ஹந்தக் யுத்தத்தின் போது அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த குறிப்பிட்ட 6 வருடங்களுக்குள் அவருடைய சாதனைகள் மிகப்பெரியது. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணம் முஸ்அப் என்ற இளைஞர். அந்த முஸ்அப் என்ற இளைஞருடைய லட்சிய வேட்கை, அவருடைய அந்த லட்சிய பயணம் வெற்றி அடைகிறது. இந்த சஅத் இப்னு முஆத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சஅத் எப்படி இருக்கிறார்? முறுக்கேறிய வாலிப பருவம், அழகான தோற்றம், அவரை சூழ பெண்கள், அவரை சூழ பொருளாதாரம், ஒரு சமுதாயத்தின் முக்கிய பிரஜையாக அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அந்த இஸ்லாத்தின் பெருமதியை உணர்ந்து தன்னுடைய கோத்திரமாகிய பனு அப்துல் அஷ்ஹல் என்ற கோத்திரத்திற்கு போய் திரும்ப திரும்ப தாவா செய்கிறார். தாவா செய்ததன் விளைவாக பனு அப்துல் அஷ்ஹல் என்ற கோத்திரத்தில் உள்ள அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார், உஹது யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். கடைசியிலே ஹந்தக் நிகழ்வின் போது ஒரு அம்பு அவருடைய கழுத்திலே பட்டு அதனை தொடர்ந்து ஏற்பட்ட நோயினால் அவர் வஃபாத்தாகிறார்.
அவர் வஃபாத்தாகிற சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார், ஜிப்ரீலே, முஹம்மதே, ஒருவர் மௌத்தாகி விட்டார், அவருடைய மௌத்துக்காக வேண்டி ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் என்று தெரியவில்லை. ஒருவர் வஃபாத்தாகி விட்டார், அவருடைய வஃபாத்திற்காக வேண்டி இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அபூபக்கராக இருக்குமா, உமராக இருக்குமா, உஸ்மானாக இருக்குமா என்று யோசித்துக் கொண்டு வெளியே வந்தால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அந்த மரணத்திற்குரிய நபித்தோழராக இருந்தார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த வாலிபர்கள் இப்படி இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்து வாலிபர்கள் யூதர்களுடைய அஜெண்டாவை, யூதர்களுடைய வேலை திட்டங்களை இந்த சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்துகிறவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானதாகும். இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களில் நிறைய பேருக்கு இஸ்லாம் தெரியாது. நிறைய வாலிபர்கள் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் அவர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. மார்க்கம் என்றால் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. உலமாக்களை கண்டால் விரண்டோடுகிறார்கள். பாடசாலைகளிலே கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களில் யாராவது அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை, மறுமை நாளை இந்த இளைஞர்களுக்கு நினைவுபடுத்தினால் அந்த இளைஞர்கள் அந்த ஆசிரியரை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தங்களோடு கூடி திரியக்கூடிய ஒரு நண்பன் தொழுகைக்கு அழைத்து விட்டால், ஒரு பயானுக்கு அழைத்து விட்டால் அந்த நண்பனை கேவலமாக விமர்சனம் செய்து கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கடற்கரைகளுக்கு போய் பார்த்தால், இரவிலே மாலையாகிவிட்டால் நம்முடைய இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள். கடற்கரைகளிலும் பாக்குகளிலும் இன்னும் பல இடங்களிலும் போய் ஒன்று சேர்கிறார்கள். காலையிலே கடற்கரைக்கு நடக்க செல்லுகிறவர்கள் பார்த்தால் கடற்கரையிலே மதுபான போட்டல்கள் நிறைந்து போயிருப்பதை பார்க்க முடிகிறது. நம்முடைய சமுதாயத்து இளைஞர்கள் இன்று அவர்களுடைய நேரங்களை எல்லாம் இன்டர்நெட்டிலே தொலைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கிற இந்த இளைஞர்கள் இதே நிலையில் இருப்பார்களாக இருந்தால் இந்த சமுதாயத்தின் நிலை எங்கே சென்று முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கல்வியை எடுத்துக்கொண்டால் கல்வியிலே இளைஞர்கள் மிக மோசமான அளவு வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். பல்கலைக்கழகங்களிலே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், பல்கலைக்கழக அனுமதிகளை கூடுதலாக பெறக்கூடியவர்கள் மாணவிகளாக இருக்கிறார்கள். மாணவர்கள் ஆண்களை பொறுத்தவரையில் கல்வியில் ஆர்வம் இல்லை. மாணவர்களை பொறுத்தவரையில் சமூக விவகாரங்களில் ஆர்வம் இல்லை. மாணவர்களை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் ஆர்வம் இல்லை. இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய நேரங்களை இன்டர்நெட்டிலே கழிக்கிறார்கள். இன்டர்நெட்டில் என்று சொன்னால் அவர்கள் அதில் கழிப்பது எல்லாமே பெரும்பாலும் ஜாஹிலியத்தாகவும் ஹராமாகவும் இருக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் தொடர்ந்து இருந்து வரும்போது அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு அவர்களுடைய கண்களுக்கு எல்லாமே மோசமாக மாறுகிறது. அதாவது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை அழிப்பதற்காக வேண்டி சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் யூதர்கள். இந்த யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாம்ராஜ்யத்தின் தலைநகராக அவர்கள் பலஸ்தீனத்தை கருதி இருக்கிறார்கள். அந்த சாம்ராஜ்யம் மக்கா மதீனா வரை நீளக்கூடியதாக அவர்களுடைய கனவு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யூத சாம்ராஜ்ய கனவை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் போட்டிருக்கிற திட்டங்களிலே ஒன்று என்ன தெரியுமா? தஅவத்து ஷபாபி வஷாபாத் இலல் இன்கிமாசி ஃபிர் ரதாயில். இளைஞர்களும் யுவதிகளும் ஆபாசத்திலும் விரசத்திலும் ஈடுபட வேண்டும் என்று அவர்களை அழைப்பது. ஆபாசம், விரசம் போன்ற காரியங்களிலே ஈடுபடுவதற்கு அவர்களை அழைப்பது. அவர்களுடைய பார்வைகளில் இருந்து புனிதம் என்ற வார்த்தையை அகற்றி விடுவது. புனிதமானது என்ற பார்வை அவர்களிடத்திலே இருக்காது. அவர்கள் கடைசியில் எந்த நிலைக்கு வந்து நிற்பார்கள் என்றால், கற்பிக்கிற ஆசிரியைகளை ஆபாசத்தோடு பார்ப்பார்கள், நெருக்கமான உறவுகளை ஆபாசத்தோடு பார்ப்பார்கள், உடன் பிறந்த சகோதரிகளை ஆபாசத்தோடு பார்ப்பார்கள், இறுதியிலே தன்னை பெற்ற தாயையும் ஆபாசத்தோடு பார்ப்பார்கள்.
ஏன் சில நேரங்களில் அவர்கள் திருமணம் முடித்தால் தங்களுடைய பிள்ளைகளையும் ஆபாசத்தோடு பார்ப்பார்கள். இது யூதர்களுடைய சதித்திட்டம். இந்த சதித்திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமுதாயத்தில் இன்று அரங்கேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. நம்முடைய இளைஞர்கள் இன்று வெறுமனே விரசமாகவும் ஆபாசமாகவும் இந்த உலகத்தை பார்க்கிற நிலை வந்திருக்கிறது. இந்த நிலையிலிருந்து இந்த இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்றால் அவர்கள் அர்ஷின் நிழலை பெறுகிற இளைஞர்களாக நான் மாற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அர்ஷின் நிழல் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே சாதாரணமான ஒன்று கிடையாது. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு ஒரு ஆயுளை வைத்திருக்கிறான். இந்த உலகம் அழியும், நிச்சயமாக இந்த உலகம் அழியும், இதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த உலகம் அழிக்கப்படும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம துபத்தலுல் அர்த் கைரல் அர்த், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். அதைத்தான் நாம் மஹ்ஷர் என்று சொல்லுகிறோம். அந்த நேரத்தில் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அந்த பூமி மணல் இல்லாத பூமியாக இருக்கும். சில ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சுடப்பட்ட ரொட்டியை போன்று அல்லது வெள்ளிப்பாளை போன்று அந்த பூமி இருக்கும். இப்படிப்பட்ட பூமியிலே மனிதர்கள் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். அவர்களுடைய காலில் செருப்பிருக்காது. அவர்கள் ஓடி ஒதுங்குவதற்கு எந்த விதமான கட்டடங்களோ மர நிழல்களோ எதுவுமே கிடையாது. இப்படி நிர்வாணமாக எழுப்பப்பட்டு காலிலே செருப்பில்லாமல் இருக்கிற இந்த மனிதர்களுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேல் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த சூரிய உஷ்ணம் அவர்களுடைய உடம்பில் படும்போது உடம்பில் இருந்து வியர்த்து கொட்டும். ஒவ்வொருவருடைய அமலுக்கும் ஏற்ப வியர்வை வித்தியாசப்படும். சிலருடைய வியர்வை கரண்டை வரை, சிலருக்கு முழங்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலரை யுல்ஜிமுஹுமுல் அரகு இல்ஜாமா, தொண்டை குழி வரைக்கும் வியர்வை இருக்கும். இப்படியான பயங்கரமான நிலை. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பயங்கரமான நிலையில் மனிதன் 1 வருடம் 2 வருடம் அல்ல, 100 வருடம் 1000 வருடங்கள் அல்ல, 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட பயங்கரமான சந்தர்ப்பத்தில் மனிதன் யா நப்சி யா நப்சி என்று தன்னை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷின் கீழ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் வழங்குவான். அதிலே ஒரு கூட்டம் தான் ஷாப்புன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள வாலிபர்களே, இந்த நிலை சில நேரம் உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கலாம். சில நேரம் உங்களிடம் இருக்கிற ஜாஹிலியத்தின் காரணத்தினால், உங்களுடைய உள்ளங்களிலே யூதர்கள் விதைத்திருக்கிற ஆபாசம் விரசம் காரணத்தினால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் உங்களுடைய உள்ளங்களில் படாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு மவுத் இருக்கிறது. மவுத் எந்த நேரமும் வரலாம். உங்களுடைய கண் முன்னால் பல காட்சிகளை பார்க்கிறீர்கள். உங்களுடைய சம வயதை உடைய பல இளைஞர்கள் விபத்துகளிலே மவுத்தாகுவதை பார்க்கிறீர்கள். ஏன்? இன்றைக்கு அல்லாஹு தஆலா அனர்த்தங்களை அதிகப்படுத்தி இருக்கிறான். உலக அழிவு நெருங்குகிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அனர்த்தங்களை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்துகிறான். 2004ஆம் ஆண்டு நாம் எல்லோரும் ஒரு பயங்கரமான சுனாமியை பார்த்தோம். அதற்கு பிறகு பெரு வெள்ளங்களை பார்த்தோம். நம்முடைய அண்டை நாடுகளிலே சூறாவளிகளையும் வெள்ளங்களையும் பார்த்தோம். இன்று நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, இந்த காலகட்டத்திலே நம்முடைய சகோதரர்கள் கொழும்பு பிரதேசத்திலே வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டு வீடுகளிலிருந்து இன்று ஹெலிகாப்டர்களின் மூலம் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். வள்ளங்களின் மூலம் வீடுகளிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுடைய வீடுகள் முற்றாக வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றன. சில வீடுகளின் 2வது மாடிக்கும் வெள்ளம் வந்திருக்கிறது. இது ஒரு நிகழ்வு. அகதி முகாம்களிலே, வீதிகளிலே, பள்ளிவாசல்களிலே, பாடசாலைகளிலே நம்முடைய சகோதர சகோதரிகள், குழந்தைகள், வயோதிபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே
மலைநாட்டு பிரதேசத்திலே மண் சரிவு ஏற்பட்டு சுமார் 40-50 பேருடைய உடல் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் அதிகமானவர்கள் எங்கே என்று தெரியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட மீண்டும் மண் சரிவு அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரதேசத்திற்கு மக்கள் வர வேண்டாம் என்று அந்த பிரதேசத்திலே தொண்டு பணிகளிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் அறிவித்தல் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான அனர்த்தங்களை நம்முடைய கண் முன்னால் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தின் முதுகெலும்புகளாக இருக்கிற இளைஞர்களே, நீங்கள் இன்னும் போதை வஸ்துக்களை அருந்திக் கொண்டிருக்க போகிறீர்களா? இன்னும் நீங்கள் ஆபாசமான விரசமான படங்களை பார்த்துக் கொண்டு உங்களுடைய நேரங்களை கழிக்கப் போகிறீர்களா? அல்லது நீங்கள் தௌபா செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய இளைஞர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்களா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இளமை பருவம் தொடர்ந்திருக்க மாட்டாது. நீங்கள் உயிரோடு இருந்தாலும் இளமை பருவம் போய்விடும். அதற்கு பிறகு நீங்கள் கை செய்தப்படுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ். 5 வருவதற்கு முன்னால் நீ 5ஐ பயன்படுத்திக் கொள். 5 வருவதற்கு முன்னால் நீ 5ஐ பயன்படுத்திக் கொள். ஷபாபக கப்ல ஹரமிக். உமக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமையை பயன்படுத்திக் கொள். எதற்காக சொன்னார்கள்? உன்னுடைய முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள் என்று ஏன் சொன்னார்கள்? கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லோரும் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். பயங்கரமான நிகழ்வு. இந்த நேரத்திலே தான் மக்கள் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஓடுவார்கள். ஆதமே, நீங்கள் எங்களுடைய தந்தை, அல்லாஹ் உங்களை அவனுடைய கரங்களால் படைத்தான். எனவே அல்லாஹ்விடத்தில் போய் எங்களுக்கு கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு கூறுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் மறுத்து விடுவார்கள். நூஹிடத்தில் போய் பாருங்கள் என்பார்கள். மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஓடோடி வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விடுவார்கள். நீங்கள் இப்ராஹிமிடம் போய் பாருங்கள் என்று சொல்ல மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள் மூசாவிடம் போய் பாருங்கள் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் வர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்குரியவன் நான் அல்ல, ஈசாவிடம் போய் பாருங்கள் என்று சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் போக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள் நானும் அதற்குரியவன் அல்ல, முஹம்மதிடம் நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்லும் போது மக்கள் எல்லோருமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் வருகிற போது அவர்களை நோக்கி அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவன், நான் தான் அதற்குரியவன், வாருங்கள் என்று மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள். சுஜூதிலே விழுந்திருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், முஹம்மதே சுஜூதில் இருந்து உன்னுடைய தலையை உயர்த்து. இஸ்அல் துஅத, நீ கேள் தரப்படும். வஷ்ஃபா துஷஃபா, நீ ஷஃபாத் செய், உன்னுடைய ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்துவார்கள். உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே இந்த மக்களுக்குரிய கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு ஷஃபாத்தை செய்வார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா நேரடியாக எல்லோரோடும் பேசுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஹதீஸ், உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் இப்படி பேச ஆரம்பிக்கும் போது கேள்விகளை கேட்பான். முதலாவது கேட்கிற கேள்வி தொழுதாயா? அதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. 4 விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்படாமல் ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டாது என்றார்கள். அதிலே முதலாவது கேள்வி அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய். இரண்டாவது கேள்வி வ அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி செலவிட்டாய். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. வாலிபத்தை தாண்டி விட்டவர்கள்
வாலிபத்தை ஜாஹிலியத்தான முறையில் கழித்திருந்தால் கண்டிப்பாக கை செய்யப்பட வேண்டி வரும். சிறுவர்களே, வாலிப பருவத்தில் இருக்கிறவர்களே, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்கும் போது, யா அல்லாஹ், உன்னுடைய வணக்கத்தில் என்னுடைய வாலிபத்தை கழித்தேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் மாறினால் நிச்சயமாக அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் உங்களுக்கு நிழல் கிடைக்கும். அதற்கு மாற்றமாக, அது எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த கேள்வியை நான் சமாளித்துக் கொள்வேன், அந்த கேள்வி எல்லாம் உண்மை இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே சமூகம் அளித்திருக்கிற வாலிபர்களே, உங்களுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் மறுமையிலே நிழல் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய கொள்கையை நீங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அகீதாவை நீங்கள் படிக்க வேண்டும். அதிலும் கவலையான விஷயம் என்னவென்றால், ஒரு சில இளைஞர்கள் மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் ஏற்கனவே ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் சுட்டிக்காட்டிய அந்த அகீதாவுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மார்க்கத்தை தங்களுடைய அறிவின் அடிப்படையில், தங்களுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முயற்சி செய்து சமுதாயத்தில் மார்க்கத்தின் பேரால் ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். அதன் விளைவாக முஸ்லிம் உலகம், இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்து வழிகேடு என்று சொன்ன முஅ்தஸிலா என்ற கொள்கையை இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களில் பலர், அதாவது நான் சொல்லுகிற இளைஞர்கள் மார்க்கத்தின் எல்லைக்குள் வந்த இளைஞர்களில் பலர் அந்த முஅ்தஸிலாக்களுடைய கொள்கைகளை செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் வழிகேட்டின் அடிப்படையாக காணப்படக்கூடிய ஹவாரிஜுகளுடைய கொள்கையை, அவர்களுடைய இரத்தம் சூடான இரத்தம், உணர்ச்சி வசப்படக்கூடிய வயது, யாராவது வந்து ஜிஹாத், ஹிலாபத், ஆட்சி என்று கோஷமிடும் போது இவர்கள் நானும் ஷஹீதாக வேண்டும், ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று உணர்ச்சிக்கு உந்தப்பட்டு உண்மையை அறியாமல் உலமாக்களை மதிக்காமல் இந்த ஹவாரிஜுகளுடைய சிந்தனைக்கு அடிமைப்பட்டு இந்த சமுதாயத்தை ஒரு பயங்கர சமுதாயமாக இன்று காட்டக்கூடிய நிலை இளைஞர்கள், மார்க்கத்தின் பெயரால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழலை பெற வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்களே, இஸ்லாமிய அகீதாவை நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுடைய வயது படிக்கக்கூடிய வயது. நீங்கள் வீதிகளிலே அலைந்து திரிகிற, இன்டர்நெட்டிலே செலவிடுகிற நேரத்தில் ஒரு சில பகுதியை இந்த அகீதாவை படிப்பதற்காக நீங்கள் ஒதுக்கினால் உங்களுக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு அழகிய மார்க்கம் என்பதும், இந்த மார்க்கத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதும், இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக பாடுபடுவது எவ்வளவு சிறந்தது என்பதும் உங்களுக்கு புரியும். எனவே இஸ்லாமிய அகீதாவை படியுங்கள். இஸ்லாமிய அகீதாவை படிக்கும் போது யாரிடமிருந்து படிக்கிறோம் என்பதிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக உலமாக்களிடத்தில் மார்க்கத்தை படித்த தாயிகள் உங்களுடைய ஊர்களிலே இருப்பார்கள், நல்ல ஆலிம்கள் உங்களுடைய ஊர்களிலே இருப்பார்கள். அவர்களிடம் போய் மார்க்கத்தை படியுங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். உலக அழிவு நெருங்கும் போது கல்வி உயர்த்தப்படும் என்றார்கள். கல்வி எப்படி உயர்த்தப்படும் என்பதை அவர்கள் சொல்லும் போது, அல்லாஹ் கல்வியை ஒரேடியாக பிடுங்கி எடுத்து விடுவதில்லை. கல்வி உயர்த்தப்படும் என்றால் ஒட்டுமொத்தமாக கல்வி அப்படி தூக்கி எடுத்து விடுவதில்லை. மாறாக இன்னல்லாஹ யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு, இன்னமா யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு. அல்லாஹ் கல்வியை ஒரேடியாக பிடுங்கி எடுப்பதில்லை. வ இன்னமா யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் கல்வியை உயர்த்துவான். உலமாக்கள் அரிதாகி வரும்போது ஜாஹில்கள் சமுதாயத்தில் தலைப்பட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னெச்சரிக்கை செய்கிறார்கள். அறிவிலிகள் சமுதாயத்தில் தலைப்பட ஆரம்பிப்பார்கள். அந்த அறிவிலிகளை மக்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். ஆக்கிக் கொண்டால் இந்த மக்கள் போய் அந்த அறிவிலிகள் மத்தியிலே கேள்வி கேட்பார்கள். தங்களுக்கு மார்க்கத்தில் ஏற்படுகிற சந்தேகங்களை அவர்களிடத்தில் போய் கேட்பார்கள். அந்த அறிவிலிகள் எனக்கு தெரியாது,
நான் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்ல விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜாகில்கள். எனக்கு தெரியும் என்று அலையக்கூடிய முட்டாள்கள் அவர்கள். எனவே இந்த மக்கள் போய் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்லுவார்கள். கடைசியிலே தாமும் வழிகட்டு கேட்டு வருகிற அந்த மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த காட்சியை இன்று நேரடியாக பார்க்கிறோம். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், ஹதீஸை சொல்ல தெரியாதவர்கள், அத்தஹியாத்து பாடம் இல்லாதவர்கள், வஜ்ஜஹத்து பாடம் இல்லாதவர்கள், ருக்குவிலே என்ன ஓத வேண்டும், சுஜூதிலே என்ன ஓத வேண்டும் என்று தெரியாதவர்கள் எல்லாம் இன்று மேடைகளிலே ஏறி பேச ஆரம்பிக்கிறார்கள், ஃபத்வாக்கள் கொடுக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் அவர்களை உசுப்பேத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும், அரிசின் கீழ் நிழல் வேண்டும் என்றால் நீங்கள் உலமாக்களை தேட வேண்டும். மார்க்கத்தை நல்ல முறையிலே படித்தவர்களை நீங்கள் தேட வேண்டும். அவர்களிடம் போய் இந்த மார்க்கத்தை நீங்கள் படிக்க வேண்டும். இது உங்களுடைய கடமை. மறுமையிலே நிச்சயமாக இந்த உரை இந்த இளைஞர்களுக்கு எதிராக அல்லது சாதகமாக வரும் என்பதை இளைஞர்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சாதாரணமாக சொல் கவர்ச்சியோடு ஒருவன் பேசுகிறான் என்பதற்காக, அடுத்தவர் உங்களுடைய இரத்தத்தை ஒருவன் சூடாக்குகிறான் என்பதற்காக, உங்களுடைய உணர்வுக்கு ஏற்ற முறையில் பேசுகிறான் என்பதற்காக வேண்டி அவனை நீங்கள் உசுப்பேத்தி ஆலிமாக்கி அவனுக்கு பின்னால் போய் நீங்கள் வழிகட்டு அரசின் நிழலை நீங்கள் இழந்துவிடக் கூடாது. எனவே நீங்கள் அரசின் கீழ் நிழல் பெற வேண்டும் என்றால் இஸ்லாமிய அகீதாவை சரியாக படிக்க வேண்டும், உலமாக்களிடத்தில் படிக்க வேண்டும், உலமாக்களோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், இல்முடைய மஜ்லிஸ்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும், குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும், ஹலால் ஹராம் உங்களுடைய வாழ்க்கையில் பேணப்பட வேண்டும், நல்ல அக்லாக்குள்ள நல்ல அடியார்களாக நீங்கள் மாற வேண்டும். நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்களே, அப்படிப்பட்ட இளைஞர்களாக நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், சுவர்க்கத்தை ஆசைப்படக்கூடிய இளைஞர்கள், மஹ்ஷரிலே அர்ஷின் நிழலுக்காக வேண்டி ஏங்கக்கூடிய இளைஞர்கள், அதற்காக என்னுடைய வாலிபத்தை நான் தியாகம் செய்வேன் என்ற கங்கணம் கட்டி செயற்படக்கூடிய அந்த இளைஞர்களாக நாம் ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அதற்குரிய ஒரு நல்ல ஒரு தூண்டுதலாகத்தான் இந்த மாநாடு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே இந்த மாநாட்டிலே கலந்திருக்கிற இளைஞர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போன்று இளைஞர்களின் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை நீங்களும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போன்று பாடசாலையின் ஆசிரியர்கள், உலமாக்கள், தாயிகளும் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்து நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை நல்ல முறையிலே நெறிப்படுத்தி அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய பிரஜைகளாக அவர்களை நாம் உருவாக்கினால் இந்த உலகத்தில் ஒரு அழகான சமுதாயத்தை நாம் காணலாம். நல்ல தலைவர்களை இந்த சமுதாயத்திற்கு நாம் உருவாக்கி கொடுக்கலாம். நல்ல ஆலிம்களையும் நல்ல தாயிகளையும் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி